உபாகமம் 21 அதிகாரம் 1. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால். 2. உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக. 3. கொலை செய்யப்பட்டவனுக்குச் சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து 4. உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதின் தலையை வெட்டிப்போடக்கடவர்கள். 5. உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். 6. கொலை செய்யப்பட்டவனுக்குச் சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி 7. எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. 8. கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியைச் சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவிர்த்தியாகும். 9. இப்படி கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பழியை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போடுவாய். 10. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுக்கிறதினால் அவர்களைச் சிறைப்பிடித்து வந்து 11. சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயைக் கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி 12. அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையைச் சிரைத்து தன் நகங்களை களைந்து 13. தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதமட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கங்கொண்டாடக் கடவள். அதன்பின்பு நீ அவளோடே சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு, அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். 14. அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போகவிடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம். 15. 2 மனைவிகளையுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாகில் முதற்பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும். 16. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற்பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்தரத்தை கொடுக்க வேண்டுமேயல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. 17. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன் சேஷ்டபுத்திர சுதந்தரம் அவனுக்கே உரியது. 18. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்டப்பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். 19. அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் 20. எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. 21. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாரும் அவன் மேல் கல்லெறியக்கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். 22. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கிப் போடுவாயானால். 23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கிப் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குச் சுதந்தரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. உபாகமம் 22 அதிகாரம் 1. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பிப் போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போகக்கடவாய். 2. உன் சகோதரன் உனக்குச் சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடிவருமட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்கக்கடவாய். 3. அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்யக்கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்யக்கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற்போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்யக்கடவாய். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாகாது. 4. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. 5.
புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படிச் செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். 6. வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினுமுள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும்போது, தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடே தாயையும் பிடிக்கலாகாது. 7. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். 8. நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்த பழியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். 9. உன் திராட்சத் தோட்டத்திலே பற்பலவிதமான விதையை விதைக்காயாக, இப்படிச் செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சத் தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். 10. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. 11. ஆட்டுமயிரும் பஞ்சுநூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளாயாக. 12. நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. 13. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து. 14. நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களைச் சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள். 15. அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலிலுள்ள மூப்பரிடத்தில் கொண்டுவரக்கடவர்கள். 16. அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து. 17. நான் உன் மகளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான், என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக, பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்கக்கடவர்கள். 18. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து. 19. அவன் இஸ்ரவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் 100 வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்கக்கடவர்கள், அவளோ அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும், அவன் தன் ஜீவனுள்ளளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. 20. அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மேற்பட்டதேயானால். 21. அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டுவாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்லக்கடவர்கள், இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக்கடவாய். 22. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும், இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்கக்கடவாய். 23. கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தாள். 24. அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்லக்கடவீர்கள், இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக்கடவாய். 25. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்தானேயாகில் அவளோடே சயனித்த மனிதன் மாத்திரம் சாகக்கடவன். 26. பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது, பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை, இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது. 27. வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான், நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று. 28. நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளோடே சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாள். 29. அவளோடே சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்கக்கடவன், அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும், அவன் உயிரோடிருக்குமளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. 30. ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியைச் சேரலாகாது, தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது. உபாகமம் 23ஆம் அதிகாரம். 1. விதையடிக்கப்பட்டவனும் கோசமறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 2. வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 4.
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னைச் சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படிச் செய்ய வேண்டும். 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்கச் சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். 6. நீ உன் ஆயுள் நாட்களுள்ளளவும் ஒரு காலும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. 7. ஏதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். 8. 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். 9. நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீத்தான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக. 10. இராக்காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களிலிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல். 11. சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும்போது பாளையத்திற்குள் வரக்கடவன். 12. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். 13. உன் ஆயுதங்களோடே ஒரு சிறுகோலும் உன்னிடத்தில் இருக்கக்கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடிப்போடக்கடவாய். 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்கக்கடவது. 15. தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக. 16. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்குச் சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக, அவனை ஒடுக்க வேண்டாம். 17. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண்புணர்ச்சிக்காரனாயிருக்கக்கூடாது. 18. வேசிப்பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டுவராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 19. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டிவாங்காயாக. 20. அந்நியன் கையில் நீ வட்டிவாங்கலாம். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டிவாங்காயாக. 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதைச் செலுத்த தாமதஞ்செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். 22. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. 23. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணிச் சொன்ன உற்சாக பலியைச் செலுத்தித் தீர்ப்பாயாக. 24. நீ பிறனுடைய திராட்சத் தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சப் பழங்களை திருப்தியாக பூசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. 25. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.